காவல்துறை அதிகாரிகளும் இதில் இப்பொழுது சிக்கியிருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? 2 காவல்துறை அதிகாரி. எந்த வகை? ஒருத்தர் சு வெங்கடேசன் இருக்கிறார்ல, நாடாளுமன்ற உறுப்பினர். அவருடைய பிஎஸ்ஓ ஒருத்தர் இதில் மாட்டியிருக்கான். இந்த போதைப் பொருள் தொடர்பான வழக்கில். ஆமா, போலீஸ் இது போன்ற போதைப் பொருள்களை பயன்படுத்தக்கூடிய நடிகர்களுக்கு தமிழர் நடிகர் சங்கம் தடை விதிக்கணுமா இல்லையா? ஏன் விதிக்க கூடாது? அப்புறம் என்ன புடுங்கிறதுக்கு அந்த தமிழ் சங்கம் இருக்கு, அந்த நடிகர்கள் சங்கம் இருக்கு. சொன்னல இன்ஸ்பெக்டர் மாட்டிருக்கார். எப்படி இது? அட மூடர்களே, இந்த தேசத்தை எங்கே கொண்டு போய் நிப்பாட்ட போகிறீங்க? அடுத்த தலைமுறையில் எவனுக்கு குழந்தை பிறக்க நிறுத்த போறாங்க எல்லாத்தையும். அந்த லெவலுக்கு அந்த தேசத்தை போதை தேசமாக மாற்றிக் கொண்டிருக்கிற அயோக்கியர்கள் அரசியல்வாதி. கொக்கைன் போதைப் பொருளை உண்டுட்டா ஒரு தடவை 45 நாளைக்கு அதனுடைய வீரியம் உடம்புல ஊட்டி பரிசோதித்தா இப்போ எல்லா நடிகருக்கும் இந்த சாயங்காலம் 6 மணிக்கு காவல்துறை வாயில் ஒரு குழாயை வச்சு ஊதுங்கிறான்ல, அந்த மாதிரி இருக்கிற நடிகர் நடிகைகளுக்கு எல்லாத்துக்கும் இப்போ வாயில் ஒரு குழாயை வச்சு ஊதணும். நடைமுறையில் இது சாத்தியப்படுத்தணுங்க. இது மட்டும் எப்படி சாத்தியமானது? 2017 சுசித்ரான்னு ஒரு அம்மா ஒரு பேட்டி விட்டுருக்காங்க. அதில் தனுஷ், த்ரிஷா, கமலஹாசன் போன்ற முன்னணி நடிகர்கள் இது போன்ற கொக்கைன் போன்ற போதைப் பொருளை பயன்படுத்துகிறார்கள். நான் சொல்லலை, அந்த அம்மா சொல்லி இது போன்ற போதைப் பொருட்களை உண்டால் தமிழ் சினிமாவில் நீங்கள் நடிக்க முடியாது என்று என்னைக்காவது ஒரு வார்த்தை சொன்ன வரலாறுகள் உண்டா? ஏன் பெரிய நடிகர்னா கண்டுக்காதா நடிகர் சங்கம்? இந்த நடிகர் சங்கம்லாம் உடைக்கணுங்கிறேன் நான். அந்த ஜான்கிறவன் ஒசூரில் வச்சு கைது செய்யப்படுறாங்க. யாரு? அந்த கானா நாட்டை சார்ந்தவன். அவன் கொடுத்த போதைப் பொருள் இன்னைக்கு விற்பனை ஆகி அவன் சிறையில் இருக்கான், மைசூர் சிறையில். அவனிடமிருந்து 2 கைபேசிகள் படுத்துட்டாங்க. கைபேசியில் இருக்கு அவ்வளவு அயோக்கிய பயல்கள் கூட. டோட்டல் இந்தியா முழுக்க அவன் வியாபாரம் பண்ணியிருக்கான். இதுவரை எத்தனை பேரை கைது செஞ்சிருக்காங்க? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான நிகழ்வுகள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கி செய்திகளை திறந்தாலே ஒரு முக்கியமான செய்திகளாக கிட்டத்தட்ட நேற்றிலேருந்து இப்போ வரைக்குமே போயிட்டுருக்கிறது நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் தொடர்பான ஒரு வழக்கு. போதைப் பொருள் பயன்படுத்தினார், கொக்கைன் பயன்படுத்தினார் அப்படிங்கிற தொடர்பான ஒரு வழக்கு. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட வேறொரு வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒருத்தர் விசாரணையின் போது இவர் பேரை சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி போதைப் பொருள் கொக்கைன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி. அதை தொடர்ந்து உள்ளார்ந்து பேசலாம். ஸோ முதல்ல இந்த விவகாரம் இப்போது கையில் எடுக்கப்பட்டிருப்பது பூதாகரமாக்கப்பட்டு கொண்டு வருவது, இதை எப்படி பார்க்கறது? முதல்ல தமிழ் திரைப்படம் என்கிற சொல்லாடலை கேவலப்படுத்துகிற நாதாரிகள் நிறைய பேர் நடிகர்களாக இருக்கிறார்கள். இதுக்கு இந்த வார்த்தையை பிரயோகிக்கணுமா? ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பின்பற்றுகிறார்கள், லட்சக்கணக்கான பேர் ரசிக்கிறார்கள். அவர்களுக்கு பாடம் எடுப்பது ஒரு நடிகரின் கடமை. இளைய தலைமுறையை உருவாக்குவதற்கு பதிலாக இவர்களே கொக்கைன் போன்ற போதைப் பொருட்களை உண்ணுகிறார்கள் என்றால், இன்றைக்கி நீதிமன்றத்தில் நாம் பேசிகிட்டு இருக்கும்போது கதறுகிற காட்சி. நான் தவறு செய்து விட்டேன். கற்பழிப்புக்கு உள்ளானவன் கூட தவறு தான் செய்கிறான், கடத்தல்காரன் கூட தவறு தான் செய்கிறான். எல்லாவற்றையும் மன்னித்து விட்டால் நாடு என்ன ஆகுது? முதல்ல அந்த தமிழ்நாடு அரசுக்கு சொல்கிறேன், மது வீட்டுக்கு, நாட்டுக்கு, உயிருக்கு கேடு. போட்டு தானே விற்கிறீங்க. இதுவரை மதுபான கடைகளில் விற்கப்படுகிற பீர் பாட்டிலில் 8% இருப்பதாக போடுகிறார்கள். உணவு பாதுகாப்புத்துறை என்றாவது ஒரு நாளாவது ஒரு கடையில் பரிசோதித்த வரலாறுகள் உண்டா? விஸ்கி பிராந்தியில் 48% ஏதோ போட்டிருக்கிறதாக செய்தி. அதை என்றைக்காவது இந்த உணவு பாதுகாப்புத்துறை செயலாளர்கள் போய் பரிசோதித்த வரலாறுகள் உண்டா? ஏன் அதெல்லாம் செய்யலை? ஏன் அதெல்லாம் பண்ணலை? அப்போ அரசு சார்பில் விற்கப்படுகிற மதுபான கடைகளில் அந்த போதையினுடைய அளவு 8-40 என்றால் எல்லாம் சரியாக இருக்கும் என்று நம்பப்படுகிறதா? இப்போ தமிழ் திரையுலகம் எங்கே வந்து நிற்குதுன்னு சொன்னால், கேரள திரையுலகம் பெண்களை மையமாக வைத்து பாலியல் இச்சைகள் என்கிற போக்கில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறார்கள். தெலுங்கு சினிமாவில் போதைப் பொருட்கள் அதிகமாக புழக்கத்தில் இருப்பதாக கடந்த சில மாதங்களாக செய்திகள் வெளியிட்டு பல பேரை இங்கே கைது செய்திருக்கிறார்கள். இப்பொழுது தமிழ்நாட்டிற்குள் ஸ்ரீகாந்த் என்கிற ஒரு அயோக்கியன், அப்படி தான் பேசணும். இவெல்லாம் எதுக்கு நாட்டில் உயிரை வச்சுக்கிட்டு தெரியணும்? இதில் என்ன ஒரு சிறப்புனா, காவல்துறை அதிகாரிகளும் இதில் இப்பொழுது சிக்கியிருக்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? 2 காவல்துறை அதிகாரி. எந்த வகை? ஒருத்தர் சு வெங்கடேசன் இருக்கிறார்ல, நாடாளுமன்ற உறுப்பினர். அவருடைய பிஎஸ்ஓ ஒருத்தர் இதில் மாட்டியிருக்கான்.
இந்த போதைப்பொருள் தொடர்பான வழக்கில் ஆமாம், போலீஸு அடுத்து ஒருத்தன் எஸ்ஐ அவனும் இதில் மாட்டியிருக்கான். நான் கடந்த காணொலிகளில் தொடர்ச்சியாக சொல்கிறேன், காவல்துறை இல்லாமல் இருந்தால் சிறப்பாக இந்த நாடு அமையும் அப்படின்னு. சிறைக்குள்ளேயே கஞ்சா கடத்தல் நடந்ததா இல்லையா? காவல்துறை நண்பர்கள் பிடிபட்டார்களா இல்லையா? எந்த வழக்கிலையும் காவல்துறை நண்பர்கள் பிடிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ என்ன தேசம் இது? சரி, நைசீரியா மற்றும் கானா நாட்டை சேர்ந்தவர்கள் கிலோ கணக்கில் இந்த கொக்கைன் போன்ற போதைப் பொருட்களை தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியா முழுக்க கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சிக்கு வேண்டப்பட்டவர்கள், துறைமுகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், துறைமுகத்தை குத்தகைக்கு எடுத்தவர்கள் தாராளமாக இன்றைக்கு போதைப் பொருட்களை இந்திய தேசத்தில் கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த விஷயத்தில் நுங்கம்பாக்கத்தில் ஒரு பார்ல நடந்த பிரச்சனை. அஜய் வாண்டையார்னு ஒருத்தர், நிலக்கிழார், பிச்சாவரம் சிதம்பரம் தொகுதி, கடலூர் மாவட்டம். இவங்களுக்குள்ள நடந்த ஒரு சண்டையில் பிரசாத் என்கிற அதிமுகவுடைய ஐடி விங்குடைய முன்னாள் செயலாளர் கைது செய்யப்படுகிறார். பிறகு குண்டாஸ் போடப்படுகிறது. இந்த அரசியல் கட்சியில் இருக்கிற பூரா அயோக்கிய பயல்களாக இன்றைக்கி மாறிட்டாங்க. நாட்டை குட்டிச்சோராக்குவதற்கான மூல காரணமே இந்த திராவிட இயக்கங்களில் வேலை செய்கிற. அதுக்காக நீங்கள் உடனே கேள்வி வச்சுறாங்க, பாஜகவில் உள்ளவங்களாம் நல்லவனா? அது பேரே பாலியல் ஜல்ஜா கட்சி. அண்மையில் பார்த்தோம்ல, இதெல்லாம் எதிர்கட்சியினர் பயன்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது. அது நீங்களும் இங்கே இல்லை என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த அரசியல் கட்சியில் இருக்கிறவனாவது ஒழுங்காக இருக்கிறாங்களா? ஒன்று கொள்ளையடிக்கிறவனா இருக்கிறான், இல்லை கூத்தடிக்கிறவனா இருக்கிறான், இல்லை போதைக்கு அடிமையானவனா இருக்கிறான். இவங்களுக்கெல்லாம் எதுக்கு இந்த நாடு இவனுங்கெல்லாம் கொண்டாடுதுன்னு எனக்கு தெரியல. இந்த ஸ்ரீகாந்துங்கிறவன் இப்போ இந்த பிடிபட்டுருக்கிறான்ல, இந்த ஒரு அயோக்கிய, நானும் சினிமாக்காரன் தான், பேச வேண்டிய இடத்துல பேசி தானே. முதல்ல அவன் நடித்த படம் ரோஜா கூட்டம் ரசித்தமில்ல. இப்படி அழகழகான படங்களில் நடித்து வெற்றி பெற்ற ஒரு நடிகர். அவன் சொல்கிறான் இன்றைக்கி நீதிமன்றத்தில், நான் முழுவதுமாக போதையாகி போனேன், என்னை மன்னித்து விடுங்கன்னு சொன்னான். மொட்டை அடித்து முச்சந்தில் நிப்பாட்டி சாணியை கரைச்சி ஊற்றி செருப்பால் அடிக்கணும். லட்சக்கணக்கான பேர் பார்க்கக்கூடிய ஒரு நடிகர். அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிற கருத்து கிடையாது. பட் அவர் சொன்ன ஒரு விஷயம்தான், நான் யாருக்கும் சப்ளை செய்யலை, எனக்காக மட்டுமே நான் பயன்படுத்தி கொண்டேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அவர் வீட்லேயும் போய் பிடிக்கும் பொழுது 1 கிராம் அளவுக்கு தான் அது இருந்தது. தினந்தோறும் 1 கிராம். இந்த பிரசாத் சமுதாயத்தை கெடுக்கக்கூடிய வகையில் அவர் அந்த ஸ்டெப்புக்கு போகலை. அவரோட தானே இது பண்ணியிருக்கிறாரு. தவறான கேள்வி. சிகரெட்டு பிடிச்சா அதே மாதிரி சிகரெட்டு பிடிச்ச தேசம் இது. முடி வெட்டிக்கிட்டு குடுமி வச்சுருந்தா அதே மாதிரி இப்போ இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் மாறுகிறார்கள். உடையை அரை நிர்வாணமாக போட்டால் அதற்கு தகுந்தார் போல ரசிகர்கள். கரெக்ட். அதாவது உங்கள் கோபத்தினுடைய அளவை சொல்கிறேன். கரெக்ட், தவறு தான். இல்லை, போதைப்பொருள் பயன்படுத்துவது தவறு. தனிப்பட்ட நபர் ஒரு சமுதாயத்தை கெடுக்கிற அளவிற்கு, அதாவது இவர்களே ஒரு விற்பனை செய்கிற இடத்துலையோ மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துலையோ ஸ்ரீகாந்த் இருந்திருந்தாருன்னா இந்த அளவுக்கு கோபம் இருக்கலாம். பட் அவர் மட்டும் பயன்படுத்துறதுக்கு இந்த அளவுக்கு கோபம் தேவையான்னு நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. ஆமாம், லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் உங்களை பின்பற்றுறாங்கல்ல, இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்குல்ல. நம்ம சக தலைவனே இப்படி இருக்கும்போது நாம் இருந்தால் என்னென்னு ஒரு மனோபாவத்திற்கு ரசிகர்கள் தள்ளப்பட மாட்டார்களா? இவ்வளோ நாளாக தெரியலை, இப்போ தெரிஞ்சிருச்சு. முன்னாடிலாம் அரசல் புரசலாக தமிழ் சினிமாவில் ஆங்காங்கே தேநீர் கடையில் உதவி இயக்குநர்களும் திரைத்துறை சார்ந்த நண்பர்களும் பேசிக்கொள்வது இதுதான். போங்க காவேரி கார்னருக்கும் பிரசாத் லாபுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கடைக்கும் போங்க, அன்றாடம் நடக்கக்கூடிய நடிகர்களுடைய கதைகள்லாம் இங்கே ஓடும். அப்புறம் இந்த மாதிரி ஸ்ரீகாந்தை பற்றியெல்லாம் பலமுறை தகவல். இன்றைக்கி மரியாதைக்குரிய காவல்துறை ஆணையர் வருண் அவர்கள் 12 தனிப்படைகளை அமைத்து இந்த மாதிரி மது சம்பந்தப்பட்ட அல்லது போதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என்பதை 12 குழுவினர் ஆய்வு செய்து வருகிறார்கள். மரியாதைக்குரிய வருண் அவர்களுக்கு சொல்லுவேன், இரவு நேர சாராய வியாபாரத்தை கட்டுப்படுத்துவீங்களா? மூளைக்கு மூளை விற்கிறானே, அதை என்ன பண்ண போகிறீங்க? 1 கிராம் பயன்படுத்தினார். இந்த பிரசாந்துங்கிறவன் என்ன செய்கிறான், இந்த கானா நாட்டை சேர்ந்த ஜானுக்கிட்ட பெங்களூரில் 1 கிராம் 7,000 ரூபாய்க்கு வாங்கியாந்து இங்கே 12,000 ரூபாய்க்கு விற்றுருக்கான். இதுவரை ஸ்ரீகாந்த்கிட்ட 40 முறை கொடுக்கப்பட்டிருக்கு. 4,72,000 ரூபாய் வசூல் செய்யப்பட்டிருக்கு கூகுள் பே மற்றும் ஜிபேயில். 4,72,000 ரூபாய் ஒரு ஏழை குடும்பத்தில் பணம் இருந்தால் அந்த ஏழை தாய் வயிறு பசியாத்தி இருக்கும்ல. பெண் குழந்தை கல்யாணம் பண்ண மாதிரி இருந்தால் 4,72,000 ரூபாய் திருமணம் முடிச்சிருப்பாங்கல்ல. அப்போ 1 கிராம் 12,000 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கி நீ உண்ணக்கூடிய அளவிற்கு பணக்கார திமிர் உன்னை ஆட்டி வைத்து கூத்து பார்க்குறது. சோறு இங்கே காசு இல்லைங்க, பசியால் வாடுகிற மக்கள். உன் கட் அவுட்டு கட்டின எத்தனை பேர் ஏழ்மை? எவனுக்காவது நீ கொடுத்து உதவிய வரலாறு உண்டா? இதனால தான் இந்த நடிகர் பேலையெல்லாம் நான் திட்டுறது. ஏன்னா அயோக்கிய பேலுகளா, வழிநடத்தக்கூடியவர்கள் நீங்கள். உங்களை நம்பி ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வருகிறார்கள். பிச்சை மாதிரியாவது போட்டு அவனை பொழைச்சிக்குன்னு சொல்ல கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்க. காலையில் 6 மணிக்கு ஏர் பிடித்து மாலை 6 மணி வரை உழுகிற உணவு கொடுக்கிற உழவனுக்கு சம்பளம் 700. ஆனால் ஒரு நடிகன் கால் சீட்டு பிரகாரம் 1 மணி நேரத்துக்கு 1 லட்சம் ரூபாய். இது என்ன விதிமுறை? இதை யார் உருவாக்கியது? அப்போ அதிகமான பணம் வந்தோடனே இப்போ அவன் என்னத்துக்கு போகிறான்? 12,000 கொடுத்து 1 கிராம் போதைப் பொருளை சாப்பிட்ற அளவுக்கு அவன் பணக்கார திமிர் ஆட்டி வைத்து கூத்து பார்க்குதுன்னு சொன்னான். அப்போ அவன்லாம் அந்த தேசத்தை விட்டு விரட்டப்படணுமா இல்லையா? சொல்லுங்க. இப்போ 12,000 ரூபாய்க்கு ஒரு போதைப் பொருளை 1 கிராம், வெறும் 1 கிராம் பசியாத்துமா அது? சொல்லுங்க. அப்போ நீ ஒரு நாளைக்கு 1 கிராம் போதைப் பொருளை சாப்பிட்டு சாவதற்கு 12,000 ரூபாய் நீ கொடுக்குற.
வாழ்கிறதுக்கு ஒரு நிலை உணவுக்கு பட்னியால் துடிக்குது. இதுக்கு பேர் என்ன? அப்போ நீங்கள் எப்படி இவனை வந்து மரியாதை கொடுத்து பேச சொல்கிறீங்க? இதில் அடுத்ததாக இப்போது நடிகர் கிருஷ்ணா அவர்களுக்கும் வந்து வாங்க ஒரு போலீஸார் விசாரிக்க உள்ளதா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது இல்லையா? இப்போ அதுலேயும் கூட அந்த சம்மந்தப்பட்ட இப்போ விசாரணையில் இருக்கவங்க வாக்குமூலத்தில் அவரோட பேரையும் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ காலையிலேருந்து. இப்போது இது இப்படியே நீளும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. ஒரு பார்ட்டி, ஒரு ஆடியேஷன் நடக்குது, அல்லது ஒரு திரைப்படத்தை வந்து முக்கியமான விஐபிகளுக்கு வந்து காட்சி ஷோ போட்டு காட்டுறாங்க. எல்லா இடத்துலையும் என்ன நடக்குது தெரியுமா? தமிழ் சினிமாவில் மது வகைகள் பரிமாறப்படுகிறது. ஃப்ரீ ஷோ, ஆடியோ லான்ச், பட தொடக்க விழா, மது வகைகள் இல்லாமல் திரைப்படம் தொடங்குவதே இல்லை. இது எப்படி? இது என்ன கலாச்சாரம்? ஏன்டா வெக்கங்கட்ட பயிர்களா நீங்கள் திரைப்பட துறையை சரிபடுத்த நினைக்கிறீங்களா? இதுவரை நான் கேட்குறேன், இந்த நடிகர்கள் சங்கம்னு ஒரு நாதாரி சங்கம் இருக்குல்ல தமிழ்நாட்டில், தெரியுமா? இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? இல்லை, இருக்கிற ஒரே ஒரு செய்தி குற்றச்சாட்டுகளை நாகரிகமாக வைக்கலாம். பாலியல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய நடிகர்கள், இது போன்ற போதைப் பொருள்களை பயன்படுத்தக்கூடிய நடிகர்களுக்கு தமிழர் நடிகர் சங்கம் தடை விதிக்கணுமா இல்லையா? ஏன் விதிக்கக்கூடாது? அப்புறம் என்ன புடுங்கிறதுக்கு அந்த தமிழ் சங்கம் இருக்கு, அந்த நடிகர்கள் சங்கம் இருக்கு? நான் கேட்குறேன், என்ன வேலை அவங்களுக்கு? அதுக்கு ஒரு பொதுச் செயலாளர், அதுக்கு ஒரு பொருளாளர், அதுக்கு ஒரு துறை செயலாளர், அதுக்கு ஒரு தலைவர், மண்ணாங்கட்டிய எதுக்குடா சங்கம் வச்சு நடத்துறீங்க நீங்களாம்? இது போன்ற நடிகர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து அவன் கம்முன்னு கிடப்பானா இல்லையா? சொல்லுங்க. பாலியல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய நடிகர்கள் பல பேரை காப்பாற்றுகிறது நடிகர் சங்கம். எப்படி இருக்குது பாருங்க. இப்போ இவனையும் காப்பாற்றுவதற்கு நடிகர் சங்கம் முயற்சி செய்ததா இல்லைன்னு எனக்கு தெரியல. நேரம் செஞ்சிருப்பாங்க. எந்தெந்த அமைச்சர்களை போய் பார்க்கணுமோ அந்த சந்திக்கிற அமைச்சர்களே கஞ்சா குடிக்கிறவன் நிறைய பேர் இருக்கான் தமிழ்நாட்டில். இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க பார்ப்போம். போதையில் உலாவுகிற அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். நாடே போதை நாடாக மாறி இருக்கிறது. அப்போ இதுக்கு பேர் என்ன? இங்கே பாருங்க, நுங்கம்பாக்கம் உதவி ஆணையர் மரியாதைக்குரிய ஜெயச்சந்திரன் வந்து விசாரிக்கிறார். உண்மையை சொல்லலை. யாரு? ஸ்ரீகாந்த். இப்போ நீங்கள் கேட்டீங்களா கிருஷ்ணான்னு, ஐத்தமிழ் நெறியாளர் கஞ்சா குடித்தார், செய்தி பார்க்க முடியுமா? சொல்லுங்க. என் மேலே கூட பொய் வழக்கு போடலாம். முகில் கஞ்சா குடித்தார், சாராயம் குடித்தார்னு போடலாம். நான் இன்னும் தேநீர் குழம்பியே சாப்பிட்டதில்லை. இப்போ இந்த பேர் அடிப்படுதா? ஏன் கிருஷ்ணா பேர் அடிப்படுது? கழுகுன்னு ஒரு படத்தில் நடித்தான், அருமையான படைப்பு. இவங்களுக்கு பணத்திமுறை ஏறி போய் திரிகிறாங்க சென்னை நகரத்துக்குள்ள. முதல்ல இதுவரை நான் கேட்குறேன், இந்த வருமான வரித்துறை எந்த நடிகர்கள் வீட்டிலையாவது போய் பணத்தை அள்ளிய வரலாறுகள் உண்டா? பார்த்துருக்குறீங்களா? ஆனால் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறான். எங்கே தான் போகுது அந்த பணம்? எங்கே தான் பூட்டி வச்சுக்கிறாங்க? லீகலாக பணம் வருது, இல்லீகலாகவும் வருது. லீகலுக்கு வந்து சான்று இருக்கும், எது? அத்தாரிட்டி சான்று. இல்லீகலுக்கு எதுவுமே இருக்காது. எங்கே அந்த பணம்? ஏன் இந்த துறைகள்லாம் வேலை செய்யுது? இவங்களுக்கெல்லாம் எதுக்கு மக்கள் சம்பளம்? இதுக்கு பதில் உண்டா? அடுத்து பாருங்க, கொரோனா காலத்தில் இருந்து இந்த ஸ்ரீகாந்தும் இந்த கிருஷ்ணாவும் இதை பயன்படுத்தியிருக்காங்க. கொரோனாவில் வந்து மது வகையில் விற்கப்பட்டது தெரியுமா உங்களுக்கு? ஒரு பீர் எவ்வளோ தெரியுமா? 600 ரூபாய். அதில் சம்பாரிச்சவங்க நிறைய பேர் தெரியும். என் கண்ணுக்கு முன்னாடியே தெரியும். வச்சு வித்த இடமெல்லாம் கூட எனக்கு தெரியும், கொரோனா காலத்திலேயே. அப்போ அந்த கொரோனா காலத்திலேயே இவர்களுக்கு இது போன்ற கொக்கைன் போன்ற அதிரக போதைப்பொருட்கள் வீடுகளுக்கே கொண்டு போய் சப்ளை பண்ணியிருக்கிறான்னு சொன்னால், சப்ளை பண்ணவன் இந்த பிரசாத்துங்கிறவன் அதிமுக. பெரிய ரவுடித்தனம், கட்ட பஞ்சாயத்து. நீங்கள் அரசியல் கட்சியில் இருக்கிறவன் பாதி பேருக்கு மேலே இந்த மாதிரி தான் தெரியும். பொறுக்கித்தரம் பண்ணிக்கிட்டு அரசியல் வேலை செய்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு மக்கள் பணியாற்றுகிறோம் என்கிற போர்வையில் அயோக்கிய பேர்கள் தான் அதிகமான பேர் இருக்கான். அயோக்கியர்களின் ஒட்டுமொத்த கூடாரமாக அரசியல் திகழ்கிறது. இதில் தீங்கிரைன்னு ஒரு படம், பெண் தயாரிப்பாளர், தெரியுமா உங்களுக்கு அந்த கதை? இன்னும் வெளியிலே வரல. இல்லை, அதை பற்றி கேள்விப்பட்டதில்லை. தீங்கிரைன்னு ஒரு படம் ஷூட்டிங்கில் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் இப்போ அவர் மாட்டிட்டார். பட வாய்ப்பு 25 வருஷமாக இல்லைங்கிறது வேறு. உனக்கு 56 வயசில் நீ இந்த மாதிரி போதைப் பொருளை சாப்பிட்டுட்டு உல்லாசமாக வாழ்ந்துக்கிட்டு நினச்ச நேரம் நினச்சதை அனுபவிச்சுக்கிட்டு ஒருத்தன் வாழ்கிறான்னு சொன்னால், இந்த தமிழ் சினிமா அவனுக்கு எந்த அளவுக்கு அவனை வாழ வச்சுக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். கஷ்டப்படுகிற மக்கள் ஏராளமான பேர் தமிழ்நாட்டில் உலாவுகிறார். எவனுக்காவது அக்கறை இருக்கா? அடுத்து இந்த நுங்கம்பாக்கம் ஒரு உணவு விடுதியில் நடந்த சண்டையில் இந்த கொக்கைன் இந்த போதைப் பொருள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. 60 கிராம் வச்சுருந்துருக்குறாங்க. அப்போ 60 கிராம்னா என்னாச்சு? 6.42 லட்சம் ரூபாய். 60 கிராம். இவ்வளவு தூரம் இந்த போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் நடமாடுகிறது என்றால் ஆளுங்கட்சிக்கு தெரியாமல் இருக்குமா? நான் கேட்குறேன், தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ளே இந்த குட்கா பொட்டலம் எடுத்து கொண்டு போய் திமுக காட்டுனுச்சுல்ல, அதிமுக ஆட்சியில். இப்போ நான் காட்டவா எத்தனை கடைகளில் விற்கிறாங்கன்னு? அப்போ உங்கள் ஆட்சியில் விற்கிறது நியாயமானது, மாற்றுக் கட்சி ஆட்சி நடந்தால் அநியாயமானதா? அதில் பல கோடி ரூபாய் வருமானத்தை அமைச்சர் பெருமக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆதாரம் இல்லாமல் அப்படி சொல்லி, ஆதாரம் இல்லாமல் அப்புறம் எப்படி ஆதாரத்தோடு விற்கிறாங்க? அது எப்படி? விற்பனை சும்மா விற்பானா? காவல்துறை பாதுகாப்போடு விற்கக்கூடிய இடங்கள்லாம் நான் காட்டவா? எப்படி அது? கட்டிங் எல்லாத்துக்குமே. பொட்டலத்தினுடைய விலை இன்னைக்கு வந்து 60 ரூபா சொல்கிறான். இல்லை, சகஜமாக இப்படி பெருகி போன சூழலில் அது எப்படி அரசாங்கத்துக்கு தெரியாமல் நடந்துருமா? எல்லாமே தெரியும், ஆளுகிறவர்களுக்கு தெரியாமல் நடந்துருமா? கேள்வி கேட்கலாம் தான், கரெக்டு தான். ஒட்டுமொத்த ஆதாரம் இல்லாமல் அதை உறுதிப்படுத்த முடியாது. இதே கேளுங்க, விற்கிறாங்க, அதுக்கு என்ன ஆதாரம் தேவை? விற்கிறதுக்கு ஆதாரம் பில் போட்டு விற்கிறானா? சொல்லுங்க.
கண்கூட விற்கிறாங்க தெருவில். குட்கா வியாபாரம், மொத்த வியாபாரம் இருக்கிறான்ல, மொத்த வியாபாரின்னு ஒருத்தர் இருப்பான்ல, அவன் அமைச்சர்களுக்கே கட்டிங் போகிறதாக ஒரு செய்தி. அப்புறம் எப்படி காவல்துறை அதை கண்டுக்கும்? முதல்ல அரசு துறை என்பது வேறு, அரசியல் துறை என்பது வேறு என்பதை பிரித்து பார்க்க வேண்டும். ஆனால் இங்கே அரசியலும் அரசும் பிணைந்து கிடக்கிறது. அதனால தான் குற்றங்கள் பெருகிறது. கையை கட்டி நிற்கிறான் காவல்துறை. ஏன்? மேலிட உத்தரவுங்கிறான். மேலிட உத்தரவு யார்? அரசியல் பொறிக்கையாக இருப்பான். அப்போ இந்த மாதிரி சம்பவங்களுக்குண்ட எப்படி நீங்கள் போதைப் பொருளை தடுக்க முடியும்? இன்றைக்கி ஸ்ரீகாந்த் கையிலேருந்து கைப்பற்றி இருக்கிறீங்க, மற்றவனையும் கைது பண்ணுங்க, இந்த கிருஷ்ணாங்கிறவனையும் கைது பண்ணுங்கிறேன். ஏன் பண்ணாமல் இருக்கிறீங்க? அரசியல் தலையிட்டு வந்துருச்சா? இப்போ இருக்க நீங்களும் இப்போது சினிமா சேர்ந்தவராக இருக்கிறீர்கள். அந்த வகையிலையும் பார்க்கும் பொழுது இந்த பட்டியல் இன்னும் நீளும் அப்படின்னு கன்ஃபார்ம்டாக எதிர்பார்க்கலாம். அதான் முதவே சொன்னேன். ஆடியோ லான்ச் மற்றும் பட தொடக்க விழா அல்லது ஃப்ரீ ஷோ போன்ற நிகழ்ச்சிகளில் போதைப் பொருட்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன். அப்போ அதில் எத்தனை பேர் சாப்பிடுவான், எத்தனை பேர் பிடிபடுவான்? ஏன் அதெல்லாம் கண்டுக்காமல் இருக்குது? இப்போ அந்த ஆடியோ லான்ச் நடத்துகிறதே எதுக்கு தெரியுமா? குடிக்கிறதுக்கு தான், கும்மாளம் போடுறதுக்கு தான். அந்த தயாரிப்பாளர் படம் எடுத்து முடித்து அது வெளியாகி அது ஓடி அவனுக்கு லாபத்தை கொடுக்குற வரையில் அவன் படுற பாடு பயங்கர பாடு. யார்? தயாரிப்பாளரும் டைரக்டரும். எந்த டைரக்டராவது மிகப்பெரிய அளவில் ஒரு வசதி வாய்ந்த தன்மையோடு உலாவிய வரலாறுகள் உண்டா? ஆனால் ஒரு நடிகன் 2 படத்திலேயே கோடிக்கணக்கான ரூபாய் சம்பளம் வாங்குறானே நடிக்கிறதுக்கு மட்டும். கற்பனைவாதிகளுக்கு காசு இல்லை, கற்பனையை உள்வாங்கி நடிக்கிறவனுக்கு காசு. இது எப்படி மாறியது? யார் மாற்றியது? யார் இந்த திட்டத்தை கொண்டு வந்தது? ஒரு இயக்குனர் சிந்திக்கவில்லை என்றால் ஒரு நடிகனே கிடையாது. ஒரு நடிகர்கிட்ட கால் ஷீட்டு கேட்டால் என்ன சொல்கிறான்? வெற்றி பெற்ற நடிகர். ஏதோ தோல்வி படங்களையே கொடுக்காத நடிகர் போல நடிக்கிறது. கால் ஷீட்டு கேட்டால் இல்லைங்க, ஓப்பனிங் டைரக்டருக்கு கொடுக்கறது இல்லை. நீ என்ன 100வது படத்துலேருந்து நடிச்சு வந்துட்டு இருக்கிறியா? முதல் படமே உனக்கு வரலையா? எவ்வளவு இருட்டடிப்பு செய்கிறார்கள் என்பதை தமிழ் சினிமாவில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறவனில் நானும் ஒருவன். ஏன் இப்படி? அதிகாரம். எப்படி அதிகாரம்? ஆணவ அதிகாரம். எப்படி ஆணவ அதிகாரம்? பண ஆணவ அதிகாரம். பண ஆணவ அதிகாரம். தயாரிப்பாளரும் இயக்குனரும் கோடி கோடியாக கொட்டி கொடுக்கிறார்கள். அதை வைத்துக்கொண்டு கும்மாளம் போடுகிற இடத்தை நான் கேட்கிறேன். சிஸ்டமே இப்போ மாற்றணும். ஸ்ரீகாந்த் நான் கேள்விப்பட்டேன், காலையிலே போதைப் பொருளை உண்டுறது என்னென்ன அணிவிக்கணுமோ அத்தனையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு நடிகன் அவன் முதல்ல எப்படி கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பான், இத்தனை படங்கள் நடிஞ்சு அந்த வெற்றி எப்படி கொடுத்துருப்பான், அதை யோசிக்கலை. பணம் வந்திருக்கு, கோடிக்கணக்கான ரூபாய் கைகளில் இருக்கிறது, நாம் எதை வேணாலும் செய்யலாம்னு நினச்சி செஞ்சதனுடைய விளைவு இன்றைக்கு புழல் சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். அப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. அதை சொன்னல, இன்ஸ்பெக்டர் மாட்டியிருக்கிறாங்க. டெரர்ஸ் காலின்னு அவர் பேர். இன்ஸ்பெக்டர் எப்படி இது? ஆட மூடர்களே, இந்த தேசத்தை எங்கே கொண்டு போய் நிப்பாட்ட போகிறீர்கள்? அடுத்த தலைமுறையில் எவனுக்கும் குழந்தை பிறக்காது, நிறுத்த போகிறாங்க எல்லாத்தையும். அந்த லெவலுக்கு அந்த தேசத்தை போதை தேசமாக மாற்றிக்கொண்டிருக்கிற அயோக்கியர்கள் அரசியல்வாதிகள். எல்லா இடத்துலையும் பாருங்க, அரசியல்வாதியும் காவல்துறையும் மாட்டிருப்பாங்க எல்லா சம்பவத்துக்குமே. அது ஏன் அப்படி? அடுத்து இந்த பொக்கைன் போதைப் பொருளை உண்டுட்டா ஒரு தடவை 45 நாளைக்கு அதனுடைய வீரியம் உடம்புல ஒட்டியிருக்கு. பரிசோதித்தா இப்போ எல்லா நடிகருக்கும் இந்த சாயங்காலம் 6 மணிக்கு காவல்துறை வாயில் ஒரு குழாயை வச்சு ஊதுங்கிறான்ல, அந்த மாதிரி இருக்கிற நடிகைகளுக்கு எல்லாத்துக்கும் இப்போ வாயில் ஒரு குழாயை வச்சு ஊதணும். மரியாதைக்குரிய இயக்குநர்களே, உங்களுக்கு நான் ஒரே ஒரு அன்பான கோரிக்கை. நீங்கள் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறீர்கள், உங்கள் கற்பனையை நீங்கள் செலவழிக்கிறீர்கள், இரவும் பகலும் தூங்காமல் உழைக்கிறீர்கள். உங்களது திரைப்படத்திற்கு நடிக்க வருகிற நடிகர்கள் குடித்திருக்கிறார்களா, போதைப் பொருட்களை உண்டிருக்கிறார்களா என்பதை குழாய் மூலமாக பரிசோதித்து எவ்வளவு பெரிய நடிகனாக இருந்தாலும் தூக்கி வீசுங்க. அப்பதான் சினிமா சரியா இருக்கும். நடைமுறையில் அது சாத்தியப்படுத்தணுங்க. இது மட்டும் எப்படி சாத்தியமானது? போதைப் பொருள் உண்டு விட்டு நடிக்க வந்தா அது எப்படி சாத்தியம்? நிறைய குடிச்சு கும்மாளம் போடுற நடிகர்கள் எத்தனை பேர் இருக்கான் தமிழ்நாட்டில்? நேற்று உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு தெரியுமா? வடிவேலு ஒரு நடிகர், நகைச்சுவை நடிகராக இருந்தார்ல, எல்லா மீம்ஸ்லையும் அவருடைய நகைச்சுவையை போட்டு சிரிப்போம்ல, அவரோட ஆதரவு நடிகராக ஒருத்தர் நடித்தார். யாருன்னு தெரியுமா? சிங்கமுத்து. மான நட்டையீடு வழக்கு போட்டு இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் வெறும் 2500 ரூபாய் உயர்நீதிமன்றம் கட்டச் சொல்லியிருக்கு. யாருக்கு? வடிவேலு, சிங்கமுத்துவை. அப்போ இவ்வளவு ஆண்டு காலம் அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்றதே, நேரங்கள் செலவழிக்கப்பட்டிருக்கிறதே 2500 ரூபாய்க்கா? என்ன அணுகுமுறை இதெல்லாம்? வழக்கு செலவுகள் எவ்வளவு ஆயிருக்கும்? நீதிபதிக்கு சம்பளம், அவருக்கு பக்கத்தில் இருப்பவர்களுக்கு ஹார்டலிக்கு எவ்வளவு சம்பளம், காவல்துறையினருக்கு என்ன சம்பளம், நேர விரையன்மை, 2500 ரூபா தண்டம் கட்ட சொல்லி குறை சொல்லலை, கூடுதலாக போட்டிருக்குன்னு சொல்ல வரேன். அப்போ 2017 சுசித்ரான்னு ஒரு அம்மா ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் தனுஷ், த்ரிஷா, கமல்ஹாசன் போன்ற முன்னணி நடிகர்கள் இது போன்ற கொக்கைன் போன்ற போதைப் பொருளை பயன்படுத்துகிறார்கள் நான் சொல்லலை, அந்த அம்மா சொல்லியிருக்கு. அவங்களோட இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. இதுவரை எத்தனை நடிகர்கள் சங்கம் கூப்பிட்டு என்னப்பா அப்படி கம்ப்ளைண்ட் வருது, இது போன்ற போதைப் பொருட்களை உண்டால் தமிழ் சினிமாவில் நீங்கள் நடிக்க முடியாது என்று என்னைக்காவது ஒரு வார்த்தை சொன்ன வரலாறுகள் உண்டா? ஏன் பெரிய நடிகர்னா கண்டுக்காத நடிகர் சங்கம்? நடிகர் சங்கம் எந்த நடிகரை உருவாக்கி இருக்கிறது? நடிகர் சங்கம் எத்தனை நடிகர்களை பக்குவப்படுத்தி இருக்கிறது? இந்த நடிகர் சங்கம்லாம் உடைக்கணுங்கிறேன் நான். அதெல்லாம் இருக்கவே கூடாது. எதுக்கு இருக்கு?
தேசத்தை சுதந்திரம் வாங்கி கொடுத்ததில் பெரும்பங்காற்றியவர்கள் நடிகர்கள், தெருக்கூத்து கலைஞர்கள். நாடகத்தின் மூலமாக தேசத்தை விடுதலை வாங்கி கொடுத்த இந்த நாட்டில் நடிகர்களே, இந்த விக்ரம் போன்ற நடிகர்கள்லாம் இப்போ வந்து குடிப்பதற்கு கூட விளம்பரத்திற்கு வருகிற அவல நிலைமை. கிரிக்கெட் வீரர்கள் எல்லாம் குடியார பயல்களாக இருக்காங்க. எல்லா அந்த மது பாட்டில்களுக்கும் விளம்பரத்துக்கு வர்றாங்க. என்ன நாடு இது? அது மட்டுமல்ல, இப்போ ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார், கிருஷ்ணன் கைது செய்யப்பட போகிறார். இதற்கு தண்டனை என்ன? 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை, 25,000 ரூபாய் அபராத தண்டம். இப்போ நீங்கள் கேட்டிங்களா, அவர் சாப்பிட்றாரு, அவர் உடம்பு, அவர் ஒரு கிராமம் வச்சுருந்தா என்ன? நீதிமன்றத்துக்கு ஏன் போனார்? நீதிமன்றத்தில் ஏன் கதறணும்? 10 வருஷம் எப்படி சிறையில் இருக்க போகிறோமேன்னு நினச்சா ஆதாரங்கள் திரட்டி இருக்கிறாங்க. இல்லை, அந்த கேள்வி நான் கேட்டது உங்களோட கோபத்தின் அளவை பேஸ் பண்ணி நான் கேட்டிருந்தேன். அவர் அதோட இருந்தார். பட் போதைப்பொருள் பயன்படுத்துவது குற்றம், அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் எண்ணமும் கூட, எல்லோருடைய எண்ணமும் கூட. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை உடையவன், சமூகத்தில் மதிக்கக்கூடிய ஒரு நபர், சமூகத்திற்காக நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு கலைஞன், இந்த சமூகத்திற்கு நல்ல விதமாக அவன் வழிகாட்டியாக இருக்கு. அதை முதல்ல உணரணும். இப்போ அந்த ஜான்கிறவன் ஒசூரில் வச்சு கைது செய்யப்படுறாங்க. யார்? அந்த கானா நாட்டை சார்ந்தவன். அவன் கொடுத்த போதைப் பொருள் இன்றைக்கி விற்பனை ஆகிட்டு இருக்கு. அவன் சிறையில் இருக்கான், மைசூர் சிறையில். அவனிடமிருந்து 2 கைபேசிகள் பிடுங்கப்பட்டான். அந்த கைபேசியில் இருக்குது அவ்வளவு அயோக்கிய பயல்களுடைய எண்ணம். டோட்டல் இந்தியா முழுக்க அவன் வியாபாரம் பண்ணியிருக்கான். இதுவரை எத்தனை பேரை கைது செஞ்சுருக்காங்க? அவன் பாக்கெட்லேருந்து 40,000 ரூபாய் பணத்தை எடுத்திருக்காங்க. இந்த பொக்கைன் வியாபாரத்தில் அவன் அடைஞ்ச லாபத்தை. அப்போ இவர்கள் போதைப்பொருள் தேசமாக இந்த தேசத்தை மாற்றி வைத்திருக்கிறார்கள் என்றால், நான் திருப்பியும் சொல்கிறேன், ஆளும் அதிகார வர்க்கங்கள் மக்களிடம் இருக்கிற சிந்தனைகளை மடமையாக்கி, இந்த மக்களை அவமானப்படுத்தி, இந்த மக்களை கேலிக்கூத்தாக்கி ஆட்சி நடத்துகிற ஆட்சியாளர்களும் காட்சி படத்தில் வருகிற நடிகர்களும் இப்பொழுது போதைப் பொருளுக்கு அடிமையாகி கிடக்கிறார்கள் என்றால், தமிழ் சினிமாவில் நிறைய நடிகர்களை பரிசோதிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. நடிகர்கள் மட்டுமல்ல, அளவுக்கு அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் அனைவரையும் பரிசோதிக்க வேண்டும். இல்லைன்னா இந்த தேசம், இதெல்லாம் இப்போ எனக்கு புரியுது. ஒன்று ஒரு பக்கம் மதுவை விற்று இருக்கிற இளைஞர்களை காயப்படுத்துகிற இந்த அரசுகள், இன்னொரு பக்கம் அதிகமான சம்பளம் வாங்குகிற இந்த நடிகர்கள் கூத்தும் கும்மாளமாய் போய் இது போன்ற பொக்கைன் போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்தி தேசத்தை அழிப்பதற்கு ஆட்சியாளர்கள் கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்கிறார்களோ என்கிற வலுவான சந்தேகம் நமக்கு எழுகிறது. எப்பொழுது இதை தடுப்பீர்கள்? ஓகே, ஸோ இதில் பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ரிஃபார்ம்ஸ் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய போர் நடத்தப்பட வேண்டும். நம்மளுக்கு ஈரானுக்கும் ஒரு சீர்திருத்தம் தேவை. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற போரை விட மிக மோசமான போரை நாம் உருவாக்க வேண்டும். என்னவென்றால், இந்த போதைப் பொருளை ஒழிக்கிற போராக எப்பொழுது இது மாறும்? பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்கள் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.